நல்லா கமகமன்னு சுறா புட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? நல்லா சாப்பிடவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். 1/2 கிலோ போல் சுறா எடுத்து நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதாக. தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் இந்த மாதிரி ஆவியில் விட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகிறதுக்கு முன்னாடி நம்ம அது கூட என்னென்ன போடுறோம் பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். முழு பூண்டு ஒன்றும் 3 போல் பச்சை மிளகாய் காரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் 3 வெங்காயம் நல்லா எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுறா புட்டுக்கு. இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நல்லா வதக்கிட்டு 1/2 கிலோ போல் சுரை எடுத்துருக்கனால 2 முட்டை எடுத்து அதை நல்லா உடச்சி ஊற்றிக்க வேண்டியதாக. 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 கிலோ எடுத்தோம்னா 4 முட்டை போடணும். இந்த முட்டையோடு போட்டு சுறா செய்யும் போது சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா இந்த சுறா புட்டு சூப்பராகவே இருக்கும். சுறவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது. அது மேலே இருக்க தோலோடு போட்டால் நம்மளுக்கு அதோட மண் இருக்கும். அந்த தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக இது பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மெத்துன்னு எடுத்து போட்டாவே போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது சாப்பிட்டா நல்லா இருக்காது. சாஃப்டாக இருந்தால் தான் இந்த சுறா புட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் போட போகிறோம். நம்ம மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் நல்லா மிளகு வறுத்து அரைச்ச மிளகாக இருந்தால் சூப்பராக இருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும் போது மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். இப்போ நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நல்லா நம்மளுக்கு கலர் வந்துடுச்சு. நம்மளுக்கு அந்த நீச்சு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ மிளகு கூட சேர்த்துக்க வேண்டியதாக. லாஸ்ட்டாக சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மிளகும் தட்டியாச்சு. நல்லா காரமாக சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த சுறா புட்டை சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய்.